எல்லாருக்கும் வணக்கங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குளிர்ச்சியாக ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அதை சர்ச் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்போம். இன்றைக்கி பாசிப்பயிறு எப்படி ஈஸியாக முளைக்கட்டுறது, அதுலேருந்து டேஸ்டியான ஹெல்த்தியான 10 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரெசிபீஸ் பார்க்கலாங்க. நான் பாசிப்பயிறு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. இது நல்லா தண்ணி ஊற்றி 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 hours அப்படியே ஊற விட்டுடலாங்க. முளைக்கட்டுறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. நார்மலாக நம்ம காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈரல் டவல் யூஸ் பண்ணிங்கன்னா முளைக்கட்டுற பயிர் ரொம்பவே அதிகமாக முளைக்கட்டி வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஹாட் பாக்ஸில் இல்லை அவனுக்குள்ளே இந்த டவலை நல்லா பாசிப்பயிர் உள்ளே வச்சுட்டு மூட்டை மாதிரி கட்டி மூடி எடுத்தோன்னா சீக்கிரமாக 48 மணி நேரத்திலே ரொம்ப நீளமான பயிர் நல்லா முளைக்கட்டி வருங்க. அதே மாதிரி தான் நான் இதை செஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு நாள் விடுறதை விட 2 நாள் முளைக்கட்டினீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான முளைக்கட்டின பயிர் ரெடி ஆகிடுங்க. இப்போ எவ்வளோ நீளத்துக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி முளைக்கட்டுறதுக்கு பயிர் எடுத்துக்கலாங்க. நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம 2-3 நாள் வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. டெய்லியும் முளைக்கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நாள் சுண்டல், கிரேவி, இந்த மாதிரி நிறைய ரெசிபி செய்யலாங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி செய்யலாங்க. அதுக்கு 1/4 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் அரிசி ஊறினதுக்கப்புறம் 1/4 கிலோ முளைக்கட்டின பயிர், பச்சரிசி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட கருவேப்பிலை 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 4, சாம்பார் வெங்காயம் 50 கிராம், சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பெருங்காயத்தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப கொரகரப்பாக அரைக்கணுங்க. நைஸ் பண்ணிடக்கூடாது. ஃபைனாக மாவு அரைக்காமல் கொரகரப்பாக அடைச்சி உடனேமே இது அடையாக வாத்துடலாங்க. பெசரட் பக்குவமே தான். ஆனால் நம்ம முளைக்கட்டின பயிரில் செய்யும்போது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. 10 மினிட்ஸ்லேயே முளைக்கட்டின பயிர் மட்டும் இருந்துச்சுன்னா பெசரட் 10 நிமிஷத்துலேயே ஹெல்த்தியாக ரெடி பண்ணிடலாங்க. தேவையான அளவு நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சா போதுங்க. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட பெசரட் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை நம்ம தட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ ஈஸியாக வாத்துக்கு வருதுங்கிறங்க. பச்சரிசி போடலைன்னா இந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராது. மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கிற இந்த அடை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இல்லை பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம முளைக்கட்டின பயிர் வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் முளைக்கட்டி எடுத்துட்டிங்கன்னா கண்டினியூஸாகவே நம்ம நிறைய ரெசிபீஸ் இதில் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ சட்னியும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கு சிவப்பு மிளகாய் போட்டு சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. க்ரீன் கலர் பெசரட்டுக்கு சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து முளைக்கட்டின பயிர் பாதி எடுத்துருந்தேங்க. அதில் பாதியை மட்டும் அடை பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு ரெசிபி இதில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பயிரை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப விட்டிங்கன்னா குழஞ்சிடும். இதை பச்சையாக கூட சாப்பிட்லாங்க. வெல்லம் தேங்காய் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பயிராக இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். இந்த பக்குவத்தில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. எப்போவும் நார்மல் சுண்டல் தாளிக்கிற மாதிரியே தான். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 100 கிராம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது முளைக்கட்டின வேக வச்ச பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்நாக்ஸு கொடுத்து அனுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. மேலால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிங்கன்னா இனி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பயிரை அப்படியே சாப்பிட்ணுன்னா வெல்லம் தேங்காய் பூ ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அயன் கண்டென்ட் இருக்கிற இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக நம்மளோட முளைக்கட்டின பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீ அடுத்த ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. முளைக்கட்டின பயிரை அப்படியே மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க.
கொரகரப்பாக அடைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். எதுக்காகனா வடை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை மல்லி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் விட தேவையில்லை. அந்த பாசி பயிறு அரைச்ச தண்ணியே போதுமாக இருக்குங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஆயில் சூடான விட்டு வடைகளை தட்டி எடுத்து பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரியான சூப்பரான வடை ரெடி ஆகிடுங்க. பருப்பு வடை விடவே இதில் வடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வடைகள் ஆயிலில் போடும்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த டிஃப்ரெண்ட்டான முளைக்கட்டின பாசிப்பயிறு வடையும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக செய்கிற ரெசிபிஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரில் செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ சூப்பராக நம்மளோட முளைக்கட்டின பாசிப்பயிறு வடையும் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒயிட் சட்னி பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சிசிஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் கார்டனிங் வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீ ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.